ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் ஒரு சத்தம் ஒலித்தது. அது தொலைக்காட்சி அல்ல, அது மொபைல் அல்ல, அது ரேடியோ. 2005ஆம் ஆண்டு மார்க்கோனி வயர்லெஸ் தொடர்பை கண்டுபிடித்தார். இந்த சோதனை நம்மை புதிய தொலைத்தொடர்பு உலகத்திற்கு அழைத்துச் செல்லும். ஒலி மின்சார அலைகளாக மாற்றப்பட்டு காற்றில் அனுப்பப்படுகிறது. இந்த போட்டி மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. இந்தியாவுக்கு வெற்றி பெற இன்னும் 4 ரன்கள் தேவை. கடைசி ஓவர் ஆரம்பமாகிறது. அவர் அடித்தார், பந்து மேலே போகிறது. அது அது பவுண்டரி. இந்தியா 7 மணி ஆகுது. செய்தி ஆரம்பிக்க போகுது. ரேடியோ போடு. அண்ணா சத்தம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஆழ்ந்த கேள்வியரே இது பொறுத்தது இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக அரசு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. ரேடியோ கொஞ்சம் போடுங்க, வேலை செய்யும் போது களைப்பு தெரியாது. புயல், போர், அவசர தகவல்கள். மக்களுக்கு முதலில் தகவல் கொடுத்தது ரேடியோ தான். அகில இந்திய வானொலி. இப்போது செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்தி: புதிய கொள்கை அறிவிப்பு. இன்று ஸ்மார்ட் போன்கள் வந்தாலும் அந்த பழைய ரேடியோ சத்தம் இன்னும் பலரின் நினைவில் இருக்கிறது. ரேடியோ ஒரு காலத்தின் குரல்.